வணக்கங்க. கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட 72வது பிறந்தநாள். போன பிறந்தநாள் அன்னைக்கு விஜயகாந்த் கட்சி அலுவலகத்துக்கு வந்தார். அவரை பார்க்குறக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. உடம்புல ஒன்றும் இல்லை, ரொம்ப உருக்கிருச்சு. பின் தொண்டர்களாக கதறி எழுத பார்த்துருப்பீங்க, யாரும் மறக்க மாட்டேங்க. இந்த வருஷம் அது கூட அவர் இல்லை, மண்ணில் போயிட்டார் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அவர் விட்டு சென்ற பணியை தொடரணும் அப்படின்ட்டு கட்சிக்காரங்களாம் பாடுபடுறாங்க. அவர் இல்லைன்னா கூட அவர் பிறந்தநாள் அன்னைக்கு எம்ஜிஆர் காது கேளாத ஒரு பள்ளிக்கு உதவி பண்ணுவார். அது அவங்க இல்லைனாலும் இன்றைக்கி அவங்க பசங்களும் அவங்க மனைவி அவர்களும் அந்த பள்ளிக்கு உதவி பண்ணிக்கிறாங்க, பண்ணுவாங்க. இனிமேலும் தமிழ்நாடு முழுக்க என்ன மாதிரி இருக்கிற தொண்டர்கள்லாம் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுறாங்க. அவர் பிறந்தநாளே கொண்டாடலை, வறுமை ஒழிப்புத்தனமாக தான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு அறிவித்தார், நடத்தினார், செஞ்சார். அவர் இல்லாத அந்த பிறந்தநாளை மனசு ஏற்றுக்கல. நான் இன்றைக்கி வீட்டில் அவருக்கு ஒரு மரியாதை செஞ்சு என்னால் முடிஞ்ச ஒரு 4 பேர்த்துக்கு சோறு கொடுத்தேன். அடுத்த வருஷம் இன்னும் அதிகபட்சமாக செய்வேன். இப்போ என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கிறேன். என் பசங்களையும் பூஜையில் கலந்துக்க வச்சு மரியாதை செஞ்சேன். அவருக்கு என்ன சொல்கிறது தெரில, பாருங்கள் நீங்களே வீடியோவை. கட்டுப்படுத்த முடியல. இந்த பூமியில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவர் பேர் தான் பூமியில் நிலச்சிருக்கு, அதில் எதிர்பார்ட்டு கிடையாது. நல்ல வேலை பூமியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கடவுள் பண்ணிடலாம். இந்த மாதிரி சமயத்தில் கடவுள் மேலே கோபம் பயங்கரமாக வருது. ஏன்டா கெட்டவங்களை விட்டுட்டு நல்லவங்களையும் எடுத்துக்கிற அப்படின்னு மனசு ஆதங்கமாக இருக்குது. விதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான். வீடியோ பாருங்கள், என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை ஏதோ ஒருத்தருக்குனாச்சும் உதவி பண்ணுங்கள். அது அவருக்கு நம்ம செய்கிற நன்றியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். வணக்கங்க. புரட்சி கலைஞர் இல்லாத முதல் வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறோம். மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கெட்டவன் அயோக்கியெல்லாம் அந்த பூமியில் வாழ்கிறப்ப தர்மம் செஞ்சு தலைவர் வெளியில் பூமியில் உயிரோடு இருந்தப்போ நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவை செஞ்சார், தர்மம் பண்ணார். இறந்தும் அவர் சமாதியில் பார்த்திங்கன்னா அது கோயில்னே சொல்லலாம். ஆனால் தான் தினசரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கோயில் மட்டும்தான் அப்படி நடக்கும். இவரோட சமாதியில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி அவரோட பிறந்தநாள். காலையிலேருந்து நைட்டு முடிய தமிழ்நாடு முழுக்க என்ன மாதிரி தொண்டர்கள்லாம் அவங்களாம் முடிஞ்ச உதவி பண்ணுறாங்க. அவர் பிறந்தநாளே கொண்டாடுறதில்லை. இலங்கை தமிழர்கள்லாம் நிறைய பேர் இறந்த மன வருத்தத்தில் அவர் தன்னோட பிறந்தநாளே கொண்டாடலை. அவர் வறுமை ஒழிப்புத்தனமாக கொண்டாடினவருடைய பிறந்தநாள் கொண்டாடவே இல்லை. முடிஞ்சதை செய் அப்படின்னு எல்லாத்துக்கும் எங்களை மாதிரி இருக்கிற தொடரில் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். 72 வருஷம் ஆகுது. அவர் இருந்திருக்கலாம், இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய அவர் சேவை கிடைச்சிருக்கலாம். ஆனால் அந்த மக்கள் அவர் நிராகரிச்சிட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் தான் அவரை கொண்டாடுறாங்க. இருக்கிறப்ப தூற்றிட்டு இறந்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இருக்கிறப்ப அவரோட அருமை யாருக்கும் தெரியல. தொண்டர்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. அவர் இல்லாத பற்றி தான் மக்களுக்கு தெரியுது. நல்லா அவர் இறந்துட்டோமே, அவர் நம்ம அழகு பார்த்துருக்கலாம், அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்த்துக்கலாம்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இது நடக்கலை. இது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கோட வீட்டில் சண்டை. என் மனைவி ஒத்துழைக்கலை. வீட்டிலேருந்து ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்ற, தேங்காய் உடைச்சி வேண்டாம் அப்படின்னா சண்டை. நான் எங்கள் அப்பாவை கூட சாமி கும்பிடல. இது மாதிரிலாம் என்னன்னு தெரியல. அவர் மேலே எவ்வளோ பாசம் சொல்ல தெரியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப அவர் வீட்டுக்கு போயிருக்கிற பிறந்தநாள் அன்னைக்கு
நிறைய விஐபிக்கெல்லாம் வந்துருக்காங்க, நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஓரமாக இருந்து நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். அப்போ லட்டு கொடுத்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டேன். அது இன்னும் மறக்கல. 20 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய முறை அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் நிறைய அன்னதானம் பண்ணியிருக்கிறாரு. நான் இதோட சாப்பிட்டதில்லை, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அவரால் பயன்பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அவங்களே டிவியில் மீடியாவில் சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், சினிமா நடிகர்லாம். ஆனால் அவங்க யாருமே அவர் இறப்புக்கு வரல. சும்மா யூடியூப்பில் பேட்டி தான் கொடுத்தாங்க ஒழிய நேரில் வரல. அது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதோட என்ன பெரிய கொடுமைனா, அவர் பையன் விஜயபுரமான இப்போ எலெக்ஷன் நின்னாப்புல, பாராளுமன்ற தேர்தல் நின்னாப்புல, எல்லோரும் ஜெயிச்சிருவோம்னு நினச்சப்ப அவரால் வாழ்க்கை பெற்ற, நான் அவரே சொல்லிக்கிறேன், நான் இவரால் தான் வாழ்க்கை பெற்றேன், இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருக்கிறேன்னா அது இவர் தான் காரணம்னு சொன்னேன். திரு சரத்குமார் அவரோட மனைவி நிற்க வச்சார், தெரிஞ்சிருந்தே நிற்க வச்சார். விஜயகாந்த் பையன் நிற்கிறாரு, தன்னுடைய குருநாதர் பையன் நிற்கிறாரு, நம்ம வழி விழான்னு சொல்லி நிற்காம அவர் நின்னார். ஓட்டு பிரிஞ்சு போச்சு. விஜயபாபன் தோத்துட்டாப்புல. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி சண்முக பாண்டி 2வது பையனையும் எத்தனையோ டைரக்டர் தயாரிப்பாளர் உருவாக்கி அழகு பார்த்த மகாராசா ஒருத்தர் கூட அவருக்கு பையனுக்கு சண்முக பாண்டியனுக்கு வாய்ப்பு தரல. லாரன்ஸ் தான் தரேன்னு சொல்லியிருக்காப்புல. அது எந்த விதத்தில் சாத்தியம் தெரியல. பல பேர்த்த வாழ வச்ச தருமனோட பசங்களுக்கு யாரும் வாழ்க்கை தள்ளிய. ரொம்ப வருத்தமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. அரசியலே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில் நான் இருக்கிறேன். வேண்டாம், எத்தனை தர்மம் செஞ்ச புண்ணியோட பசங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நிறைய பேசலாம், என்னால் பேச முடியல. நன்றி. அவர் சொன்னதான், செத்த அருளக்கூடிய திருத்தா போடுவாங்க, 4 பேருக்கு செஞ்சிருப்பாங்க. நன்றி. விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு சாப்பாடு, விஜயகாந்த் சாப்பாடு அது பேச முடியாத அம்மாவோட சிரிப்பு, நடக்க முடியாமல் குச்சிமிட்டு இருந்த ஒரு அம்மாவோட சிரிப்பு, வயசான விதவை ஆயாவோட சிரிப்புன்னு எல்லாத்தையும் பாருங்கள். எவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி எங்களுக்கு. எத்தனை கோடி கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனால் அன்னதானத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அவர் 10 பேர் அன்னதானம் பண்ணுறாங்க. சாப்பாடு விஜயகாந்த் பிறந்த நாள், விஜயகாந்த் பிறந்த நாளா? இன்னைக்கு பிறந்த நாளுங்க. கண்ணா ஆயா கொடுக்கணும். பாடுங்க ஆயா. நல்ல மகராசன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். அந்த மனுஷன் போய் இல்ல, விஜயகாந்த் சொல்றேன். நானும் 2 நாளா டிவி முன்னாடி உட்கார்ந்து ஆடிட்டே இருந்தேன். ஏன்னா எத்தனை பேருக்கு சோறு போட்ட மனுஷன். இல்ல நல்ல மனுஷன் பாந்தாரு. ஐயா வரேங்க, உடம்பு பார்த்தீங்கன்னா வரேன், இன்னொரு நாளைக்கு வரேன். நல்லா பேர் தெரியுமா இருங்க. நீங்களும் 1000 பேருக்கு குரல் நீங்கணும். வரீங்களா? விஜயகாந்துக்கு பிறந்த நாளுங்க. அப்படியா? ஒரு 10 பெரியவங்களுக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம்னு ஒரு ஆசை. ஆனால் இன்னைக்கு பிறந்த நாள். ஆமாங்க, சரிங்களா? விஜயகாந்துக்கு பிறந்த நாளுங்க. ஒரு 10 பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. கேரளாவா? ஹிந்திக்கார இந்த தலைவருக்கு பிறந்த நாள் சாப்பிட்டு கூட. விஜயகாந்த் பிறந்த நாள் விஜயகாந்த் பிறந்த நாள் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும். விஜயகாந்த் பிறந்த நாள் சரியா? விஜயகாந்த் பிறந்த நாள் சாப்பாடு என்னங்க சாப்பாடு? விஜயகாந்த் பிறந்த நாள் என்னம்மா? சாப்பிடுங்க, தக்காளி சாப்பிடுங்க. பின்னாடி வர பாலிஸ். சரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆயா என் பையன் தலையில் கை வச்சு ஆசி வழங்கினாங்க. மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏதோ சில வயிறுகளுக்கு மட்டும் நம்மளால் உணவு கொடுக்க முடிஞ்சதுன்னு சந்தோஷத்தில் வீட்டுக்கு கிளம்பிட்டு வர்றப்ப போஸ்ட்டு, வால் போஸ்ட்டு, ப்ளக்ஸ்ன்னு அடித்து விட்டுருந்தாங்க. சில இடத்துல மாலை போட்டு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க.
வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். எப்போதும் அவர் காட்டிய வழியிலேயே செல்வோம். நன்றி.